பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். இப்பொழுது நடைபெறுகிற சில இந்த சம்பவங்கள் கடந்த ஆட்சியினுடைய எச்சம். இது என்னை கேட்டால் இது இன்னும் ஒரு வாரத்தில் கூட இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற சிவியர் ஆக்ஷன் வருகிற நாளில் அதை சட்டமன்றத்தில் தலைவர் அறிவிப்பார். அப்படியான விஷயம் பின்னாடி ஆமாம். இல்லை, சோஃபா மாடல் என்று எதிர்க்கட்சி தலைவர் சுட்டி காட்டியது அவர் ஒரு மட்டமானவர் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட சோஃபாவை பார்த்துவிட்டு இதை சோஃபா மாடல் அரசு என்று அவர் பேசுவது அவருடைய மட்டமான ரசனையை காட்டுகிறது. உங்க அப்பா எங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம். பிஜேபி என்கிற இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி 11% வாக்குகளை பெற்றிருந்த கட்சி தப்பி தவறி ததிகணந்தாம் போட்டு ஊட்டியில் மட்டும் கரை சேர்ந்திருக்கிறது என்றால் அதற்கும் விஜய் காரணம். இல்ல, திமுக பங்கு கிடையாது. அண்ணா திமுக என்கிற கட்சி, அந்த கட்சிக்கு வந்து வீழ்ச்சிக்கும் திமுக உரிமை கொண்டாட முடியாது. அந்த உரிமையும் தாவேக்காவுக்கு தான் வருகிறது. இனி ஒரு சில்லறை பெயர் எனக்கும் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியினார். இதை யாரும் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் ஒத்துக்கொள்ளவில்லை. 75 ஆண்டு கால திமுகவை ஆட்சி விட்டு அப்புறப்படுத்தி இருக்கிறார். பார்த்தீங்களா? விஜய் என்பது பேரல்ல, பழைய பண்பாட்டின் புதிய வடிவம். அது அடக்க முடியாத கடல் அலையின் பெருமுழக்கம், விலக்க முடியாத விரிவான், குடிசைகளில் ஏற்பட்டுவிட்ட காயங்களுக்கு மாளிகை தோட்டங்களில் மருந்து பறித்து தருகிற மக்கள் மருத்துவர். விஜய் அவர்களுடைய மௌனம் மலையை விட உயரமானது. விஜய் அவருடைய மௌனம் கடலை விட ஆழமானது. அவருடைய மௌனம் இன்னும் பல சங்கதிகளை நிறைவேற்றி காட்டுவதற்கு அவர் வீகம் வகுத்து வருகிறார். விழி மூடாமல் அதை பற்றி யோசிக்கிறார். ராம்ராஜ் காட்டன் கல்ச்சர் ஆஃப் இந்தியா பிரசன்ஸ் சி ஜோசப் விஜய் ஒரு பேரே வரலாறு. ஸ்பெஷல் டைட்டில் ஸ்பான்சர் மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட், கால் 04445454545. A special birthday celebration. பவர்ட் பை டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். பூர்விகா, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டெக் அண்ட் அப்ளையன்ஸ் ஆம்னி சேனல் ரீட்டைலர். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இத்தனை வருஷம் 50 வருஷத்துக்கு மேலே உங்களுடைய இந்த அரசியல் பயணத்தில் எத்தனையோ தலைவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருப்பீங்க, எழுதியிருப்பீங்க இல்லை? ஆமாம். ஒரு இளம் தலைவர், ரொம்ப கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் சிஎம் இருக்கக்கூடிய அவருக்கு இன்னைக்கு வாழ்த்து சொல்லும்போது என்ன ஓடுது மைண்டுக்குள்ள? பிறந்த நாள் என்பது ஒரு அடையாளம் தான். நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு பேரே ஒரு வரலாறு. விஜய் என்பது பேர் அல்ல, அது பழைய பண்பாட்டின் புதிய வடிவம். ஓகே, ஃபைன். விஜய் என்பது பேர் அல்ல, அது அடக்க முடியாத கடல் அலையின் பெருமுழக்கம். விஜய் என்பது பேர் அல்ல, விலக்க முடியாத விரிவானம். விஜய் என்பது பேரல்ல, குடிசைகளில் ஏற்பட்டுவிட்ட காயங்களுக்கு மாளிகை தோட்டங்களில் மருந்து பறித்து தருகிற மக்கள் மருத்துவர். விஜய் என்பது பேரல்ல, விஜய் ஏற்றினால் கொடிமரம், இறக்கினால் கைகாட்டி மரம், தமிழ் நிலத்தினுடைய கற்பக மரம். அவரை நம்பி ஒரு 8 கோடி தமிழர்கள் இன்பத் தமிழகத்திலும் 65 நாடுகளில் வாழுகிற தமிழர்களும் அவரை நம்பி இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்குரிய தமிழர்களின் கனவுகளுக்கு சிறகுகள் தயாரிக்க முதலமைச்சர் என்கிற நாற்காலில் உட்கார்ந்து கொண்டு என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று அவர் பிறந்த நாளில் யோசிப்பார். இது ஒரு அறைகூவல் தான். இந்த அறைகூவலை மிக துணிச்சலாக எதிர்கொண்டு தமிழ்நாட்டில் அவர் பேரெடுப்பார் என்பதை விட இந்திய துணைக்கண்டத்து அரசியலை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக வருகிற நாளில் அவர் புதிய அவதாரம் எடுப்பார். அவருடைய கணக்கு ஒரு மதசார்பற்ற அணிகள் இன்றைக்கு அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்டனர். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இருந்த கட்சிகள் விட்டு விலகி இன்றைக்கு தாவேக்கா என்கிற நந்தவனத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த ஆட்சி அமையக்கூடாது என்று விரும்பியவர்கள் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்கிற எல்லைக்கு வந்து விட்டார்கள். ஆகவே அவருடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு எதிரிகள் எந்த ஆயுதத்தையும் எதிர்காலத்தில் எடுக்கலாம். அந்த ஆயுதத்தை கூர்முழங்க செய்யக்கூடிய வல்லமையும் வாய்ப்பும் எனக்கு இருக்கிறது என்பதை அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்த்த வேண்டும்.
இவ்வளோ விஷயம் பாராட்டினீங்க. பட் நம்ம விமர்சனங்களும் இருக்குல்ல, இவர் இருக்கும். ஆட்சிக்கு முன்னாடி ஓகே, ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த 40 தினங்களில் கூட விமர்சனங்களை விமர்சனங்கள் இருக்கும். ஆமாம், அதில் அதிகமாக சந்திக்கக்கூடிய விமர்சனம் பொதுவெளியில் தான் பெருசாக பேச மாட்டேங்கிறாரு, ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டேங்கிறத தாண்டி சட்டசபையிலையும் பேச மாட்டேங்கிறாரு. இப்போ கூட்டம் நடந்துட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நாட்களில் சட்டசபையிலையும் பேச மாட்டேங்கிறாரு, அமைதியாக இருக்கார். அவர் சொல்ல வேண்டிய அவருடைய துறை சார்பாக கேட்கக்கூடிய கேள்வியை இன்னொரு அமைச்சர் பதில் சொல்கிறாருங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வருதுல்ல. ஏன் அதை செய்கிறாரு? ஏன் அப்படி அமைதியாக இருக்கிறார்? இல்லை, காவிரி மேகதாது பிரச்சனையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நேற்று நிறைவேற்றிய வரலாற்று சிறப்பு மிகுந்த தீர்மானத்தை அவர்தான் பிடித்தார். அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சொன்ன திருத்தங்களை ஏற்றுக்கொண்டு அதுவும் அந்த தீர்மானத்தில் சேர்க்கப்படும் என்றார். கட்சி தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசிய பேச்சையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டார். ஆதவ் அர்ஜுனாவும் ஆருயிர் நண்பர் ராஜ்மோகனும் டாக்டர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களும் அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள். மந்திரி சபை என்பது கூட்டு பொறுப்புள்ளது. எல்லாவற்றையும் ஒரே ஒருவர் அதை கையாளுவது என்பது ஜனநாயகத்தில் தமிழ்நாட்டில் அது கடந்த காலத்தில் இயல்பாக இருந்திருக்கலாம். எங்கள் தலைவர் அந்த இயல்பை இன்றைக்கு மீறி இருக்கிறார். ஓகே, அவர் பதில் சொல்லவில்லை என்பது உண்மைதான். ஆனால் பதில் சொல்வார். கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்திற்கு கடைசியில் முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த கேள்விகளையெல்லாம் தொகுத்து வைத்து தலைவர் பதில் சொல்வார் என்பதை நீங்கள் நம்புங்கள். சட்டப்பேரவை கூட்டம் நேரலை செய்யப்படுங்கிறது வாக்குறுதியாகவே இருந்தது. அது கட் ஆகிடுச்சுங்கிறது ஒரு பெரிய விமர்சனமாக மாறி இருக்கு. இன்றைக்கி சட்டசபையிலையும் அதை பேசியிருக்காங்க. எப்படி பார்க்குறது? ஏன் அந்த ஒரு விவாதம் நடக்கும் பொழுது ஏன் அது கட் ஆச்சு அப்படிங்கிறது அது ஒரு கேள்வியாக இருக்கிறது. சொல்லிட்டு வந்தாங்க நேரலை செய்வோன்னு. ஸோ எதிர்க்கட்சியினர் கேள்வியை தொடுக்கும்போது வேணும்னு எதை கட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லை, அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் ராஜ்மோகன், அது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட். இனிமேல் இந்த தவறு வராமல் பார்த்து கொள்கிறோம். கடந்த ஆட்சியைப் போல இந்த ஆட்சி இருக்காது என்பதை கல்வெட்டு போல பதில் சொல்லியிருக்கிறார். அதுதான் உண்மை. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி பேசும்பொழுது இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு ஒன்று வந்துச்சு. இந்த முறை ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கண்டிப்பாக மற்ற கட்சியினரின் உதவி தேவைப்படுறதுனால அதை கொடுத்தாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா கூட அது எப்படி பார்த்தாலும் அது கொடுக்கப்பட்டது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயமாகவும் பார்க்குறோம். இதை இப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். இல்லை சோஃபா மாடல்னு சொல்லி கேலி பண்ணுறது ஒரு பக்கம் இருக்குது. எப்படி மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, சோஃபா மாடல் என்று எதிர்க்கட்சி தலைவர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் சுட்டி காட்டியது அவர் ஒரு மட்டமானவர் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எந்த உயரத்தில் நிற்க வேண்டும் என்பதை உதயநிதி மறந்துவிட்டார். அண்ணா முதலமைச்சராக இருந்த பொழுது கோவை கம்பன் கருத்திருமன் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். வன்மருங்குல் வாழறக்கர் நெருங்க அங்கிருந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு கம்பன் பாட்டை சொல்லி 2.5 மணி நேரம் பேசுகிற ஆற்றல் பெற்றவர். குமரி மாவட்டத்தை தாய் தமிழகத்தோடு சேர்க்கிற போராட்டத்தில் தளபதி மார்ஷல் நேசமணிக்கு வானமும் சிறகுமாக இருந்த பொன்னப்ப நாடார் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அண்ணா எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். கலைஞர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். எம்ஜிஆர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். 1989 ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்பது மிகப்பெரிய பொறுப்பு. முதலமைச்சருக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறதோ அதே பொறுப்பு எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கிறது. எதிர்க்கட்சிக்கு இன்னொரு பெயர் ஷேடோ கவர்மெண்ட், நிழல் அமைச்சரவை. அதிகாரத்தில் இருக்கிற அரசு கவிழ்ந்து விடுமானால், அது பெரும்பான்மை இழந்து விடுமானால் ஷேடோ கவர்மெண்ட் எதிர்க்கட்சி தலைவரைத்தான் ஆட்சி அமைப்பதற்கு கவர்னர் அழைக்க வேண்டும். அவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் ஒரு வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட சோஃபாவை பார்த்துவிட்டு இதை சோஃபா மாடல் அரசு என்று அவர் பேசுவது அவருடைய மட்டமான ரசனையை காட்டுகிறது. எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு எவ்வளவோ செய்திகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டினுடைய நிதி ஆதாரம் கவலைக்கூடிய இடத்தில் இருக்கிற பொழுது 6 சிலிண்டர் எப்படி கொடுப்பீர்கள் என்று கேட்டிருக்க வேண்டும்.
மேற்காசிய போரின் பதட்டம் அதிகரித்து வருகிற சூழலில் இன்றைக்கு சமையல் எரிவாயு கிடைக்காத நிலையில் இதை எப்படி உங்களால் அமல்படுத்த முடியும் என்று கேட்டிருக்க வேண்டும். போக்குவரத்து துறையை தூர்ந்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் இலவச பயணம் செய்வதற்கு எப்படி சாத்தியம் என்று கேட்டிருக்க வேண்டும். அவர் அந்த தளத்தில் நிற்கவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை. சோஃபா மாடல் அரசு என்று இந்த அரசை அவர் குறைத்து மதிப்பிடுகிறார். ஆகவே இந்த அரசு அதனுடைய இலக்கை எட்டும், எதிர்க்கட்சி தலைவருடைய கனவில் கல்லை எறியும் என்பதை பதிவு செய்கிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், நம்ம மற்ற பிரச்சனைகளை மாதிரி இதை கடந்து போக முடியாது. மற்ற பிரச்சனைகள் மாதிரி இதை நம்ம இல்லை சரியாயிடும் அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஆனால் சீரியஸ் இஷ்யூஸ் நடந்த வீடுகளில் தான் அந்த பெயின் என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ இதை உண்மையாக யார் ஆட்சிக்கு வந்தாலும் நடக்கிறதுங்கிறது உண்மை. விஜய் அவர்கள் பேசியது போலவே இதை கவர்மெண்ட் மட்டுமே பண்ண முடியாது, சமூகத்திலும் மாற்றம் வரணுங்கிறது உண்மை. ஆனாலும் பொறுப்பு அவருக்கு தான் இருக்குது, தார்மீக பொறுப்புங்கிறது இருக்குது. எப்படி சரி செய்ய அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோவடிகள் மழை பெய்யாவிட்டாலும் மன்னன் தான் குற்றவாளின்னு சொல்லிச்சு. மழைக்கு மன்னனுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் மழை பெய்யாவிட்டாலும் ஆளுகிற கட்சி பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். மழை வளம் கரப்பின் வான்பேர் அச்சம் என்பது சிலப்பதிகாரம். நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம். ஆனால் இப்போது நடைபெறுகிற சில இந்த சம்பவங்கள் வருந்தத்தக்கவை, கண்டிக்கத்தவை என்பதை தாண்டி கடந்த ஆட்சியினுடைய எச்சம் இது. கையாலாகாத கடந்த ஆட்சியினுடைய மிச்சம் இது. ஓகே, சரியாயிடும் கொஞ்சம் நாள்ல. பொறுப்பற்ற கடந்த ஆட்சியினுடைய உச்சம் இது. ஒரு பொறுப்பு டிஜிபி வைத்துக்கொண்டு காலம் தள்ளியவர்கள் இன்றைக்கு ஒரு டிஜிபி நியமிக்கப்பட்டிருக்கிறார், மகேஷ் அகர்வால். நீங்கள் செய்தித்தாளை, தொலைக்காட்சியை ஒழுங்காக பார்ப்பவராக இருந்தால் அந்த பொறுப்பிற்கு வந்தவுடனே அவர் அறிவித்தது தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை ரோந்து. எந்த இடத்திலெல்லாம் காவல் நிலையம் இருக்கிறதோ அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறையின் எல்லையில் காவல்துறை இன்றைக்கு ரோந்து வந்து கொண்டிருக்கிறது. அநியாயத்தை செய்கிறவர்களுக்கு ஒரு அச்சத்தை இன்றைக்கு ஊட்டியிருக்கிறது. அதை தாண்டி பவானீஸ்வரி அவர்களுடைய தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கிற சிங்கப்பெண் படை பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை நிச்சயமாக தந்திருக்கிறது. ஆகவே மிச்சம் இருக்கிற வரை இருக்கிற நாட்களில் அரசு இதை தீவிரமாக, உங்களை போன்ற ஊடகக்காரர்கள், எதிர்க்கட்சிகள் சுட்டி காட்டுவதை சரியாக உள்வாங்கிக் கொண்டு, என்னை கேட்டால் இது இன்னும் ஒரு வாரத்தில் கூட இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு சிவியர் ஆக்ஷன், ஒரு தீவிர நடவடிக்கை வருகிற நாளில் அதை சட்டமன்றத்தில் தலைவர் அறிவிப்பார். ஸோ அப்படியான விஷயம் பின்னாடி நடந்து. ஆமாம், ஏன்னா எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதுவாகத்தான் இருக்கிறது. பர்சனலாக கேட்குறேன், நீங்கள் விஜய் அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சினிமாவை கவனிக்கக்கூடிய ஆள். நீங்கள் சினிமா உலகத்தில் வரும்போது பெரிய விமர்சனங்களை சந்தித்தார். இந்த மூஞ்செல்லாம் நடிக்க வந்திருக்கா, இந்த மூஞ்சிக்கெல்லாம் நான் ஃப்ரேம் வைக்கணுமான்னு கேட்க ஆரம்பிச்சு என்னென்ன விமர்சனங்களை தாண்டி இவருக்கெல்லாம் என்ன தெரியும் அரசியலுக்கு வராருன்னு தாண்டி ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறத தாண்டி எனக்கு ஜெயிச்சா சிஎம் ஆயாச்சுல்ல. இந்த ஜேர்னி இருக்குல்ல, இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஒன்று வச்சுக்கிடுங்க, ஒரு தீர்க்க தரிசனமான தலைவன் விஜய். ஓகே, இந்தியாவில் யாரும் இதை எதிர்பார்க்கலை. கரெக்ட். எனக்கும் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியினார். இதை யாரும் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் ஒத்துக்கொள்ளவில்லை. எங்களுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி அப்படின்னு ஸ்டாலின் திரும்ப திரும்ப சொன்னார். எங்களுக்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டி என்று எடப்பாடி அவர்கள் சொன்னார். 10 தோல்வி பழனிசாமி சொன்னார். ஆனால் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னார். இவர் என்ன காற்றில் கத்தி சண்டை போடுகிறாரா? இல்லாத ஒருவரை இவர் ஏன் எதிரியாக சிருஷ்டிக்கிறார் என்று கேட்டார்கள். அந்த திசை நோக்கி தமிழ்நாட்டின் களத்தை திருப்பி 75 ஆண்டு கால திமுகவை ஆட்சி விட்டு அப்புறப்படுத்தியிருக்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் அவர் ஒரு தீர்க்க தரிசனமான தலைவர் என்பதற்கு அடையாளம். எங்களுக்கும் டெல்லிக்கும் போட்டி என்று சொன்ன அதிமேதாவிகள் அந்த டெல்லியை வீழ்த்துவதற்கு ஏதாவது யூகம் வகுத்தார்களா? நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் அதை
சுட்டி காட்டுகிறதா? சாத்தூரில் நின்ற பிஜேபி கட்சியின் மாநில தலைவர் நண்பர் நயனார் நாகேந்திரன் வீழ்த்தப்படுகிறார். அந்த கட்சியினுடைய தேசிய செயலாளர், மகளிர் அணி செயலாளர் வானதி சீனிவாசன் வீழ்த்தப்படுகிறார். நாளைக்கு இவர்தான் பிஜேபியின் தலைவராக வருவார் என்று கருதப்படுகிற பேராசிரியர் ராம சீனிவாசன் மதுரையில் வீழ்த்தப்படுகிறார். ஆகவே பிஜேபி என்கிற இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி 11% வாக்குகளை பெற்றிருந்த கட்சி இன்றைக்கு 3% வாக்குகளை பெற்று குட்டி சுவராகி தப்பி தவறி ததிகணந்தாம் போட்டு ஊட்டியில் மட்டும் கரை சேர்ந்திருக்கிறது என்றால் அதற்கும் விஜய் காரணம். ஓகே, இல்லை திமுக பங்கு கிடையாது. அது மாதிரி அதிமுக என்கிற கட்சி கிட்டத்தட்ட உடலடக்கம் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறது. அந்த கட்சிக்கு வீழ்ச்சிக்கும் திமுக உரிமை கொண்டாட முடியாது. அந்த உரிமையும் தாவேக்காவுக்குத்தான் வருகிறது. இனி ஒரு சில்லறை பயல் தமிழ் தேசியம் என்று பேசி தமிழ்நாட்டு இளைஞர்களை ஏய்த்து திரள் நிதி திரட்டுவதற்காகவே இந்த நாட்டில் அரசியல் செய்கிற ஒரு அற்பன் முதலமைச்சர் கனவில் மூழ்கி இருந்த பொழுது உனக்கு இனிமேல் தமிழ்நாட்டு அரசியலிலேயே இடம் இல்லை என்கிற நிலைமைக்கு அவரை உந்தி தள்ளி இன்றைக்கு அவர் வெளியேற்றிருக்கிற சாதனை விஜய் நிகழ்த்தியிருக்கிறார். அதனால் விஜய் அவர்கள் அதிகம் பேசுவதில்லை. விஜய் அவர்களுடைய மௌனம் மலையை விட உயரமானது. விஜய் அவர்களுடைய மௌனம் கடலை விட ஆழமானது. அவருடைய மௌனம் இன்றைக்கு இதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. இன்னும் பல சங்கதிகளை நிறைவேற்றி காட்டுவதற்கு அவர் வீகம் வகுத்து வருகிறார். விழி மூடாமல் அதை பற்றி யோசிக்கிறார். நான் இந்த இன்டர்வியூவில் உங்களை நிறைய பேச விட்டுருக்கேன் இல்லையா சார்? அதனால ஒன்றும் இல்லை. நிறைய பேசுகிறீங்க, நல்ல விஷயங்கள் பேசுங்க. கடைசியாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்க. பிறந்தநாள் கோரிக்கை ஏதாவது இருந்தால் சிஎம் கிட்ட சொல்லலாம் மக்களின் சார்பாக. ஒரு போதையற்ற தமிழகம் என்று சொன்னீர்கள் முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு 717 கடைகளை மூடியிருக்கிறோம். வழிபாட்டு தலங்கள், மருத்துவமனைகள், பள்ளிகள், அதன் அருகில் இருக்கிற மதுக்கடைகளை மூடியிருக்கிறோம். எல்லா மதுக்கடைகளையும் மூட வேண்டும். அப்போதுதான் ஒரு போதையற்ற தமிழகத்தை உருவாக்க முடியும். எல்லா மதுக்கடையை மூடுவதற்கான சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்பு, அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கை, அதை தாண்டி ஒரு பள்ளிவாசலில் இருக்கிற ஆலிம், ஒரு தேவாலயத்தில் இருக்கிற ஒரு ஃபாதர், ஒரு திருக்கோவிலில் இருக்கிற ஒரு குருக்கள், ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிற ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர்கள், அதையும் தாண்டி த ரோட்டரி, லயன்ஸ், ஜேசிஸ் போன்ற கிளப்புகள், தன்னார்வலர் அமைப்புகள் தனக்கும் இதிலே கடமை இருக்கின்ற உணர்ந்து கொண்டு ஒரு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்துவதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். இல்லாவிட்டால் தமிழ்நாடு ஒரு பேர் ஆபத்தை எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டியது. அதாவது மக்கள் குடிக்கிற அந்த பழக்கத்திலிருந்து அவங்களை குறைக்கணும். அது நிகழ்ந்தால் தான் மதுவிலக்கு நிகழ்த்த முடியும். அவங்க குடிச்சிட்டே இருக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். ஏன்னா 6000 மைல்கள் நடந்து 10 லட்சம் குடிசைவாசிகளின் கையில் ஆயுதத்தை கொடுத்து சியாங் சேக்கினுடைய சாம்ராஜ்யத்தை மஞ்சள் நதிக்கரையில் சீனாவில் அகற்றுவதற்கு நடக்கிறேன் என்று புறப்பட்ட மகத்தான மாவோ அவர்கள் சியாங் சேக்கினுடைய சாம்ராஜ்யத்தை அகற்றுவதற்கு மட்டும் குறிக்கோள் அல்ல, கஞ்சா போதையில் கவிழ்ந்து கிடக்கிற செஞ்சீன இளைஞர்களை மீட்பதும் எனது குறிக்கோள் என்று அறிவித்து விட்டு போனார். மார்ச் முடிந்தது, இந்த பேரடி முடிந்தது. அந்த கஞ்சா போதையிலிருந்து மீட்பது என்கிற அவருடைய கனவை நனவாக்க சீனா அணிதிரண்டது. கடலில் கஞ்சாவை நிரப்பிக்கொண்டு ஒரு கப்பல் நிற்கிறது. கலகக்காரர்கள் கடலில் தாவுகிறார்கள், கப்பலை தீ வைத்து கொளுத்துகிறார்கள். கப்பலும் எரிந்தது, அதில் இருந்த கஞ்சாவும் எரிந்தது. இதற்கு ஹிஸ்ட்ரியில் அபினி யுத்தம் என்று பெயர். இங்கேயும் ஒரு அபினி யுத்தம் நடத்தக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு மோசமாக இருக்கிறது. முதலமைச்சர் தன்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதில் அவர் கவனம் செலுத்த வேண்டும் என்பது அவருடைய நிழலில் ஒதுங்கி இருக்கிற நாஞ்சில் சம்பத் என்கிற
ஒரு சாமானியனின் வேண்டுகோள். சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. உங்கள் ஸ்பெஷலே பேசும்போது நடுவில் சொல்லக்கூடிய வரலாற்று உதாரணங்கள் தான். அவரோட பிறந்தநாள் அதுவுமா வாழ்த்துக்களோடு கோரிக்கைகளோடு பல விஷயங்களை பேசியிருக்கோம் சார். ரொம்ப நன்றி. நன்றி. ராம்ராஜ் காட்டன், கல்ச்சர் ஆஃப் இந்தியா பிரசன்ஸ், சி ஜோசப் விஜய், ஒரு பேரே வரலாறு. ஸ்பெஷல் டைட்டில் ஸ்பான்சர் மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட், கால் 04445454545. A special birthday celebration. Powered by டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். பூர்விகா, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டெக் அண்ட் அப்ளையன்ஸ் ஆம்னி சேனல் ரீட்டெய்லர். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு.